சென்ற சில வீடியோக்களில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மற்றும் சோனம் வாங்சக் ஆர் வாங்சுங் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றி சில தகவல்களை பார்த்தோம். பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. எல்லா கருத்துக்களுமே ரொம்ப அருமையான கருத்துக்கள் இருந்தது. நாட்டுப்பற்றும் தேசியவாதமும் அதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு எனது மனமார்ந்த நன்றி. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அது மாதிரி படிக்கும்போது. ஒரு சில கருத்துக்கள் கொஞ்சம் மாறுபட்டதாக இருந்தது. அந்த கருத்துக்களை பற்றின சில விஷயங்களை ஒரு தனியாக ஒரு வீடியோவாக அதுக்கு ஒரு பதில் அளிப்பது போன்ற ஒரு வீடியோ நான் செய்கிறேன். குறிப்பாக 2-3 இதுதான். ஒன்று வந்து இந்த ப்ரொனவுன்சியேஷன் விஷயத்தில் திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசி, அதை பற்றியெல்லாம் சில இது இருக்குது. அதில் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, பார்க்கலாம். வீடியோவில் எதை பற்றி செய்ய போகிறோம் அப்படின்னா, போராட்டம் ஆரம்பிச்சாச்சு. அமைதியான போராட்டம்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களில் நம்ம பார்க்குறோம். அதாவது 20 மற்றும் 21 தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த 2 நாட்களில் இந்த போராட்டம் அமைதியான போராட்டம் அல்ல அப்படிங்கிறது தெளிவாகிடுச்சு. ஸோ இதன் பின்னணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது நீட்டுக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டமாக தெரியவே இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவான உண்மை. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் சார்பு உடைய போராட்டம் மற்றும் வெளிநாட்டு சதிகாரர்களாலும் உள்நாட்டு சதிகாரர்களாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு டூல் கிட்டு மத்திய அரசு ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு. இது தெளிவாக எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த நிகழ்வுகள் எல்லாமே முன்ன மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் வந்து வெறும் ஆல் இண்டியா ரேடியோவில் வரும், இல்லைனா தூர்தர்ஷன் டெலிவிஷனில் எப்பயாவது காமிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாவில் அடித்து நவத்துறாங்க, வீடியோ ஆஃப்டர் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து என்ன முக்கியமாக நம்ம பார்க்குறோன்னா, பப்ளிக் ஜென்ரலாக நீங்கள் சோஷியல் வலைதளத்தில், சமூக வலைதளங்களில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் கடுமையாக சாடுறாங்க. முன்னாடியே முளையிலேயே கிள்ளி எரியலை, நடவடிக்கை எடுக்கலை, அது இதுன்னு நிறையா சொல்கிறாங்க. நான் பலதரம் சொல்லிட்டேன், சில விஷயங்களை அலோவ் பண்ணணும், அதை நடக்க விடணும். அப்போ தான் அதன் பின்புலத்தில் யார் இருக்காங்க, இது எந்த அளவுக்கு மோசமாக இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இந்த சதிகாரர்கள் கொண்டு போக போகிறாங்க, அதில் யாரெல்லாம் உண்மையாகவே பின்புலத்தில் இருக்காங்க, நேரடியாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இது எல்லாமே ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை முடக்கிட்டா தெரிய வராது. இப்போ அதை அலோவ் பண்ணதுனால, அனுமதித்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எந்தெந்த மாதிரி அராஜகமான செயல்கள்லையும் ஒரு வன்முறையிலையும் இந்த கூட்டம் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக தன்னிச்சையாகவே மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வன்முறைகளையும் இதையும் நடவடிக்கைகளையும் பார்க்கும்போது, இதை யார் நடத்துகிறாங்களோ அவங்க மேலே ஒரு புரிதலும் அறிதலும், அதற்கு அடுத்ததாக ஒரு வெறுப்பும் வரும். மக்கள் புரிந்து கொண்டாதான் அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க முடியும். அது வரைக்கும் எடுக்க முடியாது. இது அப்படியே அரசாங்கத்து மேல திருப்பி விடப்படும், மக்களால நம்பப்படும். அதனால இதை அனுமதித்து மக்களை புரிய வைக்கிறது தான் முக்கியமானது. சரி, அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, யார் இருக்காங்க, நடவடிக்கை என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அப்படின்றது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு புரிய வைக்கணும். அதுக்காகத்தான் இதை அனுமதிக்கிறது எல்லாமே. அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ பொது சொத்துக்கள்லாம் சூறையாடப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் தடுத்தீங்கன்னா உடனே கோர்ட் வரும், போராட்டம் செய்வது நமது உரிமை அப்படின்றவாங்க, அரசியலமைப்பு சட்டப்படி கொடுத்துருக்குன்னுவாங்க, எதிர்கட்சிகள் இன்னும் அதிக அளவில் போராட்டம் செய்வாங்க. ஆக மொத்தம் ஒரு அளவுக்கு அனுமதித்து அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சிருந்து அந்த மாதிரி தான் இப்போ எடுத்து செஞ்சுருக்காங்க. அதில் ஆனால் இவங்க தலைவிரிச்சு ஆடினாங்க. சலோ சன்சாத், அதாவது பாராளுமன்றம் நோக்கி படையெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்க. வன்முறையில் ஈடுபட்டாங்க. பலவிதமான தகாத வார்த்தைகள், சொற்கள் எல்லாமே கோஷங்கள் எல்லாமே எழுப்பப்பட்டது. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ என்ன அப்படின்னாக்க, முக்கியமாக நான் எதை கவனித்தேன் அப்படின்னா, கரெக்டாக 19ஆம் தேதி ஜூலை வரைக்கும் அங்கே எந்த கூட்டமும் கிடையாது. ஆக்சுவலாக இந்த அபிஜித் தீப்கே வந்து 1ஆம் தேதி ஜூலை அன்னைக்கு வந்தார். கோர்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் எதிர்பார்த்தாங்க. ஒரு 20-30 பேர் தான் இருந்தாங்க. அவர் வந்து என்ன நினைச்சாருனாக்கா, அரசாங்கம் வந்து தனக்கு அனுமதி கொடுக்காதுன்னு. ஆனால் போலீஸ் வந்து நேராக ஏர்போர்ட்டுக்கே வந்து அவர்கிட்ட லெட்டரை கொடுத்து, நீங்கள் போராட்டம் செய்யுங்க, நீங்கள் வந்து பாராளுமன்ற போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர வேணாம், நேராக ஜந்தர் மந்தருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே கூட்டு போய் விட்டுட்டாங்க. அங்கே போய் பார்த்ததுலேருந்து கடந்த 19ஆம் தேதி வரைக்கும் பெரிய அளவில் கூட்டமே கிடையாது. கூட்டம் எப்போ வந்துச்சுன்னா, சாப்பாடு போடுற நேரத்தில் மட்டும்தான், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அதுக்கப்புறம் சாயங்காலம் சாய், காஃபி, சமோசா, அதுக்கு மட்டும் தான் கூட்டம் வந்தது. இது வெறும் சமோசா மட்டும் கிடையாது, பெரிய அளவில் உணவு சப்ளைலாம் கொடுத்துருக்காங்க.
பொருள்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பர்கர், பீஸா, அதாவது கரெக்டா குறிப்பா அந்த ஜென் சீனே நானும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. ஜென் இசட்னு சொல்றதுல ஒரு இது இருக்கு. ஜென்சி நம்மளும் அவங்களே பொதுமக்களுடைய விருப்பப்படியே சொல்லிடுவோம். ஜென்சிக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கோகோ கோலா, பெப்சி கோலா, அதுக்கப்புறம் பர்கர், பீஸா, பிரியாணி எல்லாம் சகட்டு மேனிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து செலவழிக்கு இனிமே தான் ப்ரூவிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிப்பாங்க எல்லாத்தையும். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 20ஆம் தேதிக்கு இவங்களுக்கு வந்து கலக்கம் ஆயிடுச்சு. என்னடா அது பாராளுமன்றம் நோக்கி படையெடுப்போம்னு சொன்ன படைக்கு ஆளே இல்லையே என்ன பண்ணுறதுன்னு அந்த இடத்துல தான் அதுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த 2ஆம் கட்ட நடிகர்கள் நடிகைகள்லாம் வந்தாங்க. அவங்க என்ன இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கும், அதனால வந்தாங்க. ஷபானா ஆஸ்மி, நசருதீன் சார், பிரகாஷ் ராஜ், ஸ்வரா பாஸ்கர், இந்த மாதிரி பல பேரும் வந்து ராக்கி சாவந்த், அதை தவிர இன்னொரு பூனம் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்காங்க. நீங்க அவங்களுடைய போட்டோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கேவலமா இருக்கும். அவங்களெல்லாம் வந்து அவங்கெல்லாம் பெரிய செலிபிரிட்டிஸ் அவங்கெல்லாம் வந்தாங்க. அதுல சில கூட்டங்கள் கவரப்பட்டது. அதை தவிர கம்யூனிஸ்ட் வந்து வந்தாங்க. அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாரு. சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய டிம்பிள் யாதவ், அகிலேஷ் யாதவோட வைஃப் வந்தாங்க. இந்த மாதிரி பல பேரும் வந்து அந்த கூட்டத்தை ஒரு மாதிரி சோனாக்ஷி சின்ஹா, சத்ருவன் சின்ஹாவுடைய மகள், இவங்க எல்லாம் வந்து ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணாங்க. அப்படியுமே பெரிய கூட்டம் வரல அப்படின்ன உடனே கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஆம் ஆத்மி பார்ட்டி களத்துல தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாங்க. அதுல யாருன்னா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், மாணவர்கள் இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது அதுல குறிப்பா 2 சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா SFI, இன்னொன்னு வந்து AISF, ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன். இந்த 2 மூலமாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில, மற்ற டெல்லியில இருக்கிற காலேஜ்ல அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூட்டமா கூட்டி ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கொண்டு வந்தாங்க. 20ஆம் தேதி காலையில இவங்கெல்லாம் குழும ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது 19ஆம் தேதி இரவுல இருந்தே இந்த நடவடிக்கை ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 20,000 25,000 பேர் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு கணிப்பு சொல்லுகிறது. சரி, இந்த கூட்டத்தில் இதை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய தொண்டர்கள் என்ற போர்வையில பல குண்டாக்களை அனுப்பியிருந்தார். காங்கிரஸும் அப்படித்தான், கம்யூனிஸ்டும் அப்படித்தான். இதுக்கு நடுவுல மற்ற பல குழுக்கள்ல இருந்து வந்தாங்க. குறிப்பா இஸ்லாமிய குழுக்கள்ல இருந்து பல பேர் வந்தாங்க. அவங்க இதுல வந்து பல விதமான குழுக்கள் இருக்கு. அவங்க எல்லாமே வந்தாங்க. நீங்க உடனே கேட்கலாம், சார் நீங்க எப்படி இஸ்லாமியர்னு சொல்ற? அவங்க தான் தன்னுடைய மத அடையாளத்துல ஒன்றும் வீட்டுல வச்சு பூட்டிட்டு வர்றது கிடையாது. அவங்க வெளிப்படையா வர்றவங்க தான். அதனால நம்ம ஓப்பனா பார்க்கலாம். அதோட இல்லாம அவங்க பலவிதமான வன்முறையான செயல்களில் ஈடுபட்டு இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அது ஒருத்தர் வந்து காரினுடைய பெட்ரோல் டேங்கை திறந்து அதுல தீக்குச்சியை தூக்கி போடுறாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க. ஸோ அவங்கள ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், கண்டுகொள்ளலாம். இது ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறமா இதை தவிர இன்னும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிறுவர்கள் அதை வந்து அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட உடை இருக்கும். சீக்கியர்கள்லயே பிரிவினைவாதம் பேசக்கூடிய சீக்கியர்கள் எல்லாம் பெரிய பெரிய கத்தி கையில. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்களுடைய மத கோட்பாடு படி கிர்பான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கத்தி அவங்க உடல் இருக்கும். அதை வந்து தன்னுடைய ஒரு பெல்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வச்சிருப்பாங்க எப்பவுமே. அவங்களுக்கு வந்து இந்த டர்பன், அதுக்கப்புறம் தலைமுடி, அதுக்கப்புறம் கங்கணம் போடுறது எல்லாமே கேன்னு வரும். என்ன அது கேஷ், அப்புறம் கங்கி, அதுக்கப்புறம் கிர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. 5K இருக்கு அதுல. அதுல அந்த கத்தி அலவுட் அவங்களுக்கு. ஈவன் ஃபிளைட்ல எல்லாமே அலோவ் பண்றாங்க அவங்களுடைய மத கோட்பாடு படி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய 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 வாள்கள் எல்லாம் எடுத்துட்டு அதை அப்படியே ஆட்டிக்கிட்டு கண்டபடி கோஷம் வெட்டி தள்ளும். ஒரு கோஷம் எப்படி இருந்துச்சுன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்துக்கள் மேல வந்து நல்ல கவனிங்க, இந்துக்கள் மேல உடல் மீது கத்தியால் தாக்குதல் செய்வோம். அதுவும் எப்படின்னா அந்த உடல்ல வந்து வெட்டுக்காயங்கள், உடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு வெட்டுக்காயங்களை ஏற்படுத்துவோம்னு கோஷம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்கு. இதுல வந்து கொஞ்சம் பேர், அதாவது நான் சொன்ன 25,000 பேர்ல சில 100 பேர்கள் வந்து நிஜமாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நேர்காணல் பத்திரிகையாளர்களோ யூடியூபரோ அவங்கெல்லாம் எடுக்கும்போது பார்த்தாக்கா அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஒரு ஆர்வத்துல, எந்தூசியாசம், இங்க என்ன நடக்குது ஒரு கியூரியாசிட்டி, அதுல நாங்க வந்தோம் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. உண்மையாக நீட்டுக்காக எழுதிய மாணவர்கள் 22 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. அதுல பல பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் அதுல வந்து இதுவாயிருக்காங்க, தேர்வாயிருக்காங்க. இப்ப புதுசாக அதற்கான டெஸ்ட் வைக்கப்பட்டு, தேர்வு வைக்கப்பட்டு, அதையும் கரெக்ஷன்லாம் முடிஞ்சு மார்க்லாம் கொடுத்து, ரேங்க் எல்லாம் கொடுத்து கவுன்சிலிங்கும் ஆரம்பிக்க போகுது. ஸோ இது ஒரு பக்கம். இந்த நீட்டினுடைய இதை பத்தி அப்புறமா பார்க்கலாம். ஆனா இவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தது? ஆக மொத்தம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சமூக விரோதிகள் உள்ள பூந்து சுத்தமா
ஹைஜாக் கடத்தி சென்று விட்டார்கள். இந்த நீட்டுங்கிற போர்வையில நடந்த போராட்டத்தை அவங்க கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி இதுல. சரி, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்முறையில ஈடுபட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் தடியடி நடத்தப்பட்டது. அந்த தடியடியில இந்த குண்டாஸ்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது சமூக விரோதிகள் எதிர்த்து நின்னாங்க. ஒரு சில ஜேஎன்யூல இருக்கக்கூடிய ஹார்டு கோர் கம்யூனிஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே எதிர்த்து நின்னாங்க. மற்றபடி சாதாரண மாணவர்கள்லாம் செதறி ஓடி போயிட்டாங்க. அங்க யாருமே கிடையாது. ஏன்னா மற்ற மாணவர்கள் உண்மையாகவே நீட்டுக்காக இருந்தவங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அடுத்தது கவுன்சிலிங்க்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை எப்படி முன்னேற கொண்டு போகணுங்கிறதுல அதுல அவங்க இருக்காங்க. வந்த ஒருத்தர் 2 பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ண போதே கூட அந்த ஆல் இண்டியா ரேங்க் 2 அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு, நான் இதை பத்திலாம் கண்டுக்கவே இல்லை, நான் உட்காந்து அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆல் இண்டியா ரேங்க் 2 வந்திருக்கேன், அதுதான் நமக்கு முக்கியம், இதுல என்ன பெருசு, இது நல்லா தெரிஞ்சதுதான், இது சமூக விரோதிகள் கையில போயிடுச்சுங்கிறது தெரிஞ்சதுதான், இதுல மாணவர்கள் நலன் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பனா பேட்டியே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு பெண்மணி கூட அது மாதிரி ஒரு சின்ன பொண்ணு, அவங்களும் நீட் எழுதியிருக்கேன், அப்போ என்னுடைய பார்வை இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது முக்கியமாக நான் எதை பற்றி சொல்ல போறேன்னா, என்னென்ன காரணம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 முக்கியமான காரணங்களை ஒரு கொஞ்சம் விலாவாரியா பார்க்கலாம். ஒன்று நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், தர்மேந்திர பிரதான் கல்வி மந்திரியை நீங்க ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி மந்திரி ராஜினாமா செய்யணும், அதோட நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததா என்ன பண்ணாங்க, போலி தடியடி நடத்துச்சு, அதனால உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உள்துறை அமைச்சர் ராஜினாமாக்கு யாரு பொறுப்பேற்றுக்கணும்னாக்கா திரு மோடி அவர்கள் பொறுப்பேற்கணும், அதனால அவரும் ராஜினாமா பண்ணணும். 7 லோக் கல்யாண் மார்க் LKM அந்த இடத்துல ராகுல் காந்தி திடீர்னு பிரியங்கா வாத்ரா, கர்கே, வேணுகோபால் எல்லாம் உட்காந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது முதல்ல அவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உடனே தர்மேந்திர பிரதான் கிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னா உடனே பாராளுமன்றத்துல இதை பத்தி விவாதிக்கலாம்னு உடனே இல்ல அமித்ஷாவும் ரிசைன் பண்ணணும். என்னங்க மாத்தி மாத்தி இப்படி பேசுறீங்கன்னாக்க என்னுடைய விருப்பம், நான் எப்ப வேணா என்ன வேணா சொல்ல முடியும் அப்படின்னு ஓப்பனாவே இதெல்லாம் பதிவாயிருக்கு எல்லாமே. அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. இவரெல்லாம் ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவரா வேற இருக்காருங்கிறது தான் நமக்கு எல்லாமே ஒரு வருத்தமான செய்தி. ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இது கல்வி அமைச்சர் மட்டும் ராஜினாமா பண்ணா போறாது, மற்றவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு. சரி, கல்வி மந்திரியை மட்டும் ஏன் ஆரம்பத்தில் குறி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு போன வீடியோல 1-2 விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ பல விஷயங்களை நான் கொண்டு வரேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த NEPல பலவிதமான மாறுதல்கள் பள்ளிக்கூட கல்விகள்லையும் கல்லூரிகள் கல்வியிலையும் இந்த சிலபஸ் எல்லாம் நிறைய மாற்றங்கள் வருது. இது நாள் வரைக்கும் நமக்கு பொய்யாக கற்பிக்கப்பட்ட ஒரு நேரேட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடியது எல்லாமே, அந்த பரப்புரை எல்லாமே தூக்கி எறியப்பட்டு இந்தியா சார்ந்தது, இந்திய கலாச்சாரம், பண்பாடு, இந்திய சரித்திரம், அதனுடைய அதே மாதிரி இந்திய விஞ்ஞானம், இதெல்லாம் சார்ந்த ஒரு கல்வி அமைப்பை கொண்டு வராங்க. அதுல குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சுலப சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கணக்குல சூத்திரங்கள் இருக்கு. பைத்தாகரஸ் தேற்றத்தை போதாயனர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு. அதே மாதிரி அது தமிழ்லயும் இருக்கு, அந்த சூத்திரம் தமிழ்லயும் இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. என்னால இப்ப உடனே அதை சொல்ல முடியாது, நான் படிச்சிருக்கேன் அதானா. சோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது பைத்தாகரஸ் தேற்றம் இங்க இருந்து காப்பி அடிச்சு போனது அப்படிங்கிற நேரேட்டிவ் மிஷனரியினால நடத்தப்படக்கூடிய ஆங்கில கல்வி முறையினால நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ ஏற்புடையது அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த மாதிரி பலவிதமான, அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது, இந்த ஆரியன் இன்வேஷன் அப்படின்னு சொல்றது இது கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சரித்திர வல்லுநர்கள் எல்லாமே இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதையும் இப்ப கொண்டு வராங்க. அதே மாதிரி முகல் நம்ம நாட்டை சூறையாடி நம்ம மக்களை கொடுமைப்படுத்தியது எல்லாமே வெட்ட வெளிச்சமா வெளியில வரப்போகுது. அதே மாதிரி இந்திய அரசர்கள் சத்ரபதி சிவாஜியை பற்றியோ, இல்ல அகோம் டைனாஸ்டி அஸ்ஸாம்ல இருக்கிறத பத்தியோ, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அதே மாதிரி சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், இவர்களுடைய பெருமை, அதே மாதிரி கிருஷ்ணதேவராயருடைய பெருமை, கோவில்கள் எப்படி காப்பாற்றப்பட்டன, கோவில்கள் இருக்கக்கூடிய உன்னதங்கள் என்ன, இந்த மாதிரி பலதையும் கொண்டு வரும்போது இவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. இதுதான் மிக மிக முக்கியமான காரணம். இதுல ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கலாம், பிரகாஷ் ஜாவடேகர் அவர் தூக்கி எறியப்பட்டார், ஸ்மிருதி இரானி கல்வி மந்திராங்க அவரையும் தூக்கி எறியப்பட்டார், இப்ப தர்மேந்திர பிரதான். சரி, அமைச்சரை மாற்றினா நீட்டுல நடந்த முறைகேடுகள்லாம் சரியாயிடுமா அப்படின்னா அதுக்கு வழி கிடையாது. ஏன்னா தர்மேந்திர பிரதான் 3ஆம் தேதி நீட் பரீட்சை நடந்தது, தேர்வு நடந்தது. 4 நாட்கள்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய NTA உடனே அதை கண்டுபிடிச்சு, வேற யாரும் பண்ணல, அப்போசிஷன் பார்ட்டிஸோ ஆம் ஆத்மியோ இல்ல அகிலேஷ் யாதவோ இதை கண்டுபிடிக்கல, ராகுல் காந்தியோ இதை கண்டுபிடிக்கல, NTAவே கண்டுபிடிச்சு
உடனடியாக நடவடிக்கை எடுத்து முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த டெஸ்ட் கேன்சல் பண்ணாங்க. அது கீழே வரக்கூடிய யாருன்னு கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 13லிருந்து 15 ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே வெல் குவாலிஃபைடு, அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. எல்லாம் வெல் குவாலிஃபைடு, சில பேர்லாம் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. காசுக்காக இந்த கொஸ்டின் பேப்பரை வித்து விலை போயிருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உடனடியாக அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு புது தேர்வு அறிவிக்கப்பட்டது. அதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே பார்க்குறோம். தர்மேந்திர பிரதான் 15ஆம் தேதி அன்று வெட்ட வெளிச்சமாக பகிரங்கமாக ஒவ்வொரு மாணவரிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். உடனே நீங்க கேட்கலாம், சார் அதனால அவருடைய கடமை, அவருக்கு பொறுப்பு எல்லாமே துறக்கப்பட்டு விடுமான? கிடையாது. இதனுடைய என்கொயரி வரணும், வந்து உண்மையிலேயே யாரு கல்பிரிட், யார் குற்றவாளி அப்படிங்கிறத கொடுத்து உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா பாரத பிரதமரும் மிக மிக கடுமையான கண்டனம் தெரிவித்ததோடு மிக ஆழ்ந்த வருத்தங்களையும் அந்த மாணவர்களுக்காக தெரிவிச்சிருக்காருங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மை. இதை எல்லாமே திசை திருப்பப்பட்டு நீட்டுங்கிற போர்வேல ஒரு அரசியல் டூல் கிட்ட தான் முன்னெடுத்திருக்காங்க ஆட்சி கவிழ்ப்பிற்காக. அப்படி எப்படியாவது ராகுல் காந்தி தான் பிரதம மந்திரி ஆயிடணும் அப்படின்னு பாக்குறாரு. இதுதான் முக்கியமான செய்தி. சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதுக்கு அடுத்ததா நம்ம எதை பத்தி பாக்குறோம்னா, இது கோச்சிங் கிளாஸஸ் மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குது. இந்த கோச்சிங் கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல்ல பல கோச்சிங் கிளாஸ் இருக்கு. இதெல்லாமே முதல்ல ஆரம்பித்தது எங்க அப்படின்னா, ராஜஸ்தான்ல கோட்டா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் கோட்டா கோச்சிங் வில்லேஜ்னே சொல்லுவாங்க. நான் நேரடியாக அங்க போய் பார்த்திருக்கேன். எனக்கு பலவிதமான அனுபவங்கள் இருக்கு. ரொம்ப கேவலமான, நானும் அந்த டீச்சிங் லைன்ல தான் நான் இருந்திருக்கேன், நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இவங்க பண்ற அடிக்கிற மாதிரி கூத்தும் அன்எத்திக்கல் மெத்தடும் நான் பண்ணதே கிடையாது. சரி, உங்களுக்கு இது ஏதோ நீட்டு இப்பதான் முதல் முறையாக இது ஒரு பேப்பர் மட்டும் லீக் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு படம் காமிக்கிறேன். ஆல் இண்டியால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாதிரி எல்லாம் இந்த தேர்வு வினாத்தாள் வெளியிடப்பட்டுள்ளது, தேர்வுக்கு முன்னாடியே பணத்துக்காக விற்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்காக இப்ப ஆன நீட்டு சரிதான், அது லீக் ஆனது சரிதான், அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல, அதற்கான சப்பக்கட்டு கட்டல, அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது மத்திய அரசு. அவ்வளவுதான் நான் சொல்றது. ஓகே, சரி, நானுமே அது இந்த லீக் ஆனதுக்கு எதிரி. நான் அதனாலதான் என்னுடைய மாணவர்களுக்கு டெஸ்ட் வச்சேன்னு வச்சுங்களேன், புக்கை வேணா வச்சுக்கப்பா, நான் கேட்குற கேள்விக்கு நீ புக்கில் ரெஃபர் பண்ணிலாம் ஆன்சர் பண்ண முடியாது, எல்லாமே அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, யாருமே உன்னை கண்காணிக்காத போது நீ நியாயமா நேர்மையா நடந்துக்கிற பாரு, அதுதான் ஹானஸ்டி அப்படின்னு ஓப்பனாகவே பசங்க கிட்ட சொல்லிடுவேன். நீ காப்பி அடிச்சானா உனக்கு எக்ஸாம்ல கஷ்டமா இருக்கும். இங்க நல்லபடியா படிச்சு பண்ணா, சப்போஸ் நீ குறைச்ச மார்க் வாங்கினா நான் திருப்பி சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், உன்னை இன்னும் முன்னேற்றத்துக்கு நான் அதுக்காக தயாரா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிடுவேன். சரி, அடுத்தது இந்த மாதிரி இந்த கோச்சிங் கிளாஸ் பிசினஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 1,00,000 1,35,000 கோடி இண்டஸ்ட்ரி இது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இதுல கோச்சிங் கிளாஸ் நடத்துறாங்க. அந்த கோச்சிங் கிளாஸ்ல நான் பெயர் சொல்ல விரும்பல, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஜேஇக்கு கோச்சிங் வரும், நீட்டுக்கு கோச்சிங் வரும், ஐஏஎஸ்க்கு கோச்சிங் வரும், எல்லாம் வரும். இதுல என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இதுல பணம் போடுறாங்க. அந்த முதலீட்டாளர்கள் என்ன கல்வி தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக முதலீடு செய்யறாங்க? கிடையாது. அவங்க அதுல இருந்து இன்னும் நிறைய பணம் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் முதலீடு செய்கிறார்கள், நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆக மொத்தம் இவங்க எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதுல பல விதமான முன்னேற்றங்களை கல்வி திட்டங்கள்ல வந்தால் இந்த கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அதோட இல்லாம இன்னொன்னு என்ன செய்ய போறாங்கன்னா, இப்ப இனிமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங் வரப்போகுது, டீசென்ட்ரலைஸ் வரப்போகுது, இந்த மாதிரி பலவிதமான ரிஃபார்ம்ஸ்னு சொல்லக்கூடியது எல்லாமே முன்னெடுத்து செய்ய போகுது மத்திய அரசு. பல விதம் ஆக்சுவலா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, டைம் கம்மியா இருக்கிறதுனால. சரி, இது ஒரு பக்கம். இதை தவிர வெளிநாடு போய் படிக்கிறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ஏஜென்சி ஆஸ்திரேலியால படிக்கிறதுக்கு, யுக்ரைன்ல படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல நாடுகள், அமெரிக்கா, கனடா, இங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கு, இங்கிலாந்து இங்கெல்லாம் படிக்கிறதுக்காக சில விதமான கோச்சிங், விதமான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அதுல மாணவர்கள் அங்க போய் படிக்கிறதுல கிட்டத்தட்ட $5 பில்லியன் பொறுமானம் உள்ள டியூஷன் ஃபீஸ் மற்ற வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளுக்கு நம்ம பே பண்றோம். கிட்டத்தட்ட 15 லட்சம் இந்திய மாணவர்கள் இந்த மாதிரி வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காங்கிறது. இப்ப அதெல்லாமே குறைய போகுது. ஏன்னா பாரத பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு, நீங்க எங்க நாட்டுல உங்களுடைய காலேஜினுடைய கேம்பஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வேற வரப்போகுது அப்படிங்கிறது தான் செய்தி. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்டுக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணி, நமக்கு அனாவசியமான செலவு எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு, கவலையை உண்டு பண்ணியிருக்குங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான செய்தி. இது ஒரு இதற்காகவும்
இந்த தர்மேந்திர பிரதான், அதாவது இந்தியாவினுடைய கல்வி முறையில எந்த மாற்றமும் வரக்கூடாது, எந்த முன்னேற்றமும் வரக்கூடாது, எந்த விதமான இந்திய மண் சார்ந்த நடவடிக்கையும் வரக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள். அதை தான் இப்ப டார்கெட்டா வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது முக்கியமான. சரி, இதை தவிர வேற என்ன அப்படின்னா, வெளிநாட்டு சதிகாரர்கள் இதற்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறிப்பா அமெரிக்கா, சைனா மற்றும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ், இங்க இருந்து சில இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல முக்கியமா என்னன்னாக்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இது விஞ்ஞானம் சார்ந்தது, அறிவியல் சார்ந்தது. ஸ்கை ரூட் ராக்கெட் எப்படி போச்சுன்னு பார்த்தோம். அது முதல் முறையே அது வெற்றி அடைந்து விட்டது. ஆனா எலான் மஸ்கெல்லாம் 5 தரம் 6 தரம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வெற்றியே கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர கடந்த ஒரு மாதத்துல பலவிதமான முன்னேற்ற நிகழ்வுகள் இந்தியாவில் நடந்திருக்கு. பிசிக்ஸா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், இல்ல கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி ஒலிம்பியாடு நடந்ததுல இந்திய மாணவர்கள் அபார வெற்றி பெற்றிருக்காங்க. பல இடத்துல இப்ப ஒரு உதாரணத்துக்கு பிசிக்ஸ்ல 5 கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க, பயாலஜில 4 கோல்டு மெடல். இதெல்லாம் வெளிநாட்டு மக்களை கண்ணை உறுத்துது, அவங்களுடைய உளவுத்துறையும் அரசாங்கத்தையும் கண்ணை உறுத்துது. இது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்ததா எதை பார்க்கறோம் அப்படின்னா, இந்த ஆத்ம நிர்பர்ல நம்மளுடைய டிஃபென்ஸ் போர்சஸ்ல பலவிதமான தன்னிறைவை நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுவும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. இது மாதிரி பல விதத்துல இப்ப சோலார் எனர்ஜி எடுத்தீங்கன்னாக்கா இந்தியா 2வது இடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அறிவியல், தொழில்நுட்பம், தொழிற்சாலைகள், இப்ப இந்தியா உலகத்திலேயே 2வது இடத்துல மொபைல் எக்ஸ்போர்ட்ல இருக்கு. ஆப்பிளா இருக்கட்டும், மற்ற மொபைலா இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி யாருக்கு ரொம்ப ரொம்ப கண்ணை உறுத்துது அப்படின்னா, சைனாவுக்கு கண்ணை உறுத்துது. அடுத்தது அமெரிக்காவுக்கும் பெரிய உறுத்தலா இருக்கு. இதையெல்லாம் வச்சு இதுக்கு அடுத்ததா என்னன்னா, அமெரிக்கா ஏன் மிக முனைப்பாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஒப்பந்தங்கள்ல, வர்த்தக ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க சில காரணங்களுக்காக. சரி, இதெல்லாம் இருக்கு. இதை தவிர அரசியல் காரணம் அப்படின்னு வந்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாராளுமன்றத்துல, லோக்சபாலையும் சரி, ராஜ்யசபாலையும் சரி 2/3 பெரும்பான்மை பெற்று வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. சரி, 2/3 2/3 மெஜாரிட்டி வந்துடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பலவிதமான மசோதாக்கள் பாஸ் பண்ணப்படும். ஓகே, அந்த மசோதாக்கள்லாம் பாஸ் பண்ணாக்க பல பேருக்கு அது பிடிக்காத, அவர்களால தங்களுடைய வியாபாரத்தை தொடர முடியாத அளவுக்கு, இது பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கட்டும், வெளிநாட்டு சதிகார கூட்டங்களா இருக்கட்டும், மற்ற எவரா வேணாலும் இருக்கட்டும், இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். ஸோ ஆக மொத்தம் இந்த 2/3 மெஜாரிட்டி வருவதற்கு முன்னால, யூபி எலெக்ஷன்ல மீண்டும் பாஜக ஆட்சியில் அமர்வதற்கு முன்னால இந்த பில்லு, குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை எப்படியாவது கலைச்சிட்டோம்னா நம்ம பழையபடி ஓல்டு சிஸ்டத்திலே போய் கொள்ளையடிக்கிறது, கும்மி அடிக்கிறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதான் முக்கியமான இது. இதன் காரணமாகத்தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை முன்னிறுத்தி, யார் முன்னிறுத்திருக்காங்க நல்லா கவனிங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் நாணயத்தின் ஒரு பக்கம் அப்படின்னா, காங்கிரஸ் மற்றொரு பக்கம். 2 சைட் ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம அவங்கள வரவழைச்சு ஒரு புதிய நேரேட்டிவை செட் பண்ணி பரப்புரையை செஞ்சு மக்களை கவர்ந்து அதன் மூலமாக மாணவர்களை மூளைச்சலவை செய்து உள்ள கொண்டு கடைசியில சமூக விரோதிகள் அது போய் சேர்ந்து போராட்டத்துல வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் இந்த பொறுத்த வரைக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நீட் சம்பந்தப்பட்ட போராட்டம் எப்படி சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு. இதை தவிர இன்னொரு வீடியோவில் மற்ற செய்திகளை இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பற்றி எக்ஸ்போஷர் செய்யலாம் நம்ம. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.